மம்மி மம்மி என்ன தூக்குங்க மம்மி. மேக்கப் கிட் எட்ட மாட்டேங்குது. மம்மி வாங்க மம்மி. என் மேக்கப் கிட் எட்ட மாட்டேங்குது. ஒரு நிமிஷம் இங்க வாங்க மம்மி. மம்மி ஏய் நீயா விடு. என்ன விடு விடுன்றல. ஐயோ அம்மா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? என் பொண்ணு தூக்க கீழே போட்டதும் இல்லாம மறுபடியும் என் கண்ணு முன்னாடியே தூக்க பாக்குறியா நீ? இப்படிதான் எரிச்சல் பட்டா. தூக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? அப்படியே விட்டுட்டேன். அம்மா உனக்கு எவ்வளவு தைரியம்டா? ஏன் முன்னாடியே என் பொண்ணு இன்னொரு வாட்டி தூக்கலான்னு பாக்குறியா? உன்ன என்ன பண்ண சொல்றீங்க அத்தை? என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டேங்கிறா. அதுதான் உண்மை. என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஐயோ நானா அத்தை? மம்மி என்னால இந்த வலியை தாங்க முடியல மம்மி. சீக்கிரம் என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. ஐயோ பேபி மம்மி. ஏம்மா, அவ என்ன சின்ன பொண்ணுன்னு நினைச்சியா? எருமா மாடு மாதிரி வளர்ந்துருக்கா. அதாவது அழகில நம்ம பொண்ணை யாராலும் அடிச்சுக்க முடியாதுமா. நான் வெயிட்ட பத்தி தாமா சொன்னேன். இது மட்டும் சரியா சொன்னீங்க மருதாணி பாட்டி. வாயை மூடுறா. நானும் ஹெல்ப் பண்றேன். பாத்து மெதுவா மெதுவா. ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்டா கதைய. நீ வாமா. உங்க புள்ளைய ஏமாத்துறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லத்த. ஒரு நிமிஷம் போதும். தோசை கல்லுல தோசை ஊத்துற மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம்தான். வந்துட்டியா பூர்ணி? காய்கறியா அதுல இல்லம்மா, இதோ இதுலதான் வெட்டணும். நான் உன்கிட்ட தான் சொல்றேன். ஐயோ அத்தை, உங்க புள்ள இருக்காரே, உண்மையிலேயே அவரு சாமி கொடுத்த வரம் அத்தை. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா உங்க புள்ள கடவுளே கொடுத்த ஒரு கடவுள்னு தான் சொல்லணும். என்ன இது? பூமி பேச்ச மாத்தி பேசுறா அப்படின்னா அவன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னாச்சு சாரதா? அது 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 ஒண்ணும் இல்லைங்க. கொடுத்த கடவுள் மேல இருக்காரு. பூமிக்கு வந்த கடவுள் நம்ம கூடயே தான் இருக்காரு அத்தை. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். காதலிக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் காதலிக்கிறவன இதயத்துக்குள்ளதான் அடைச்சு வைப்பாளே தவிர அப்படி வாஷ்ரூம்குள்ளயோ கிச்சனுக்குள்ளயோ அடைச்சு வைப்பாள மாமா? சொல்லுங்க. ஏய் இங்க பாரு, ரெஸ்டாரண்ட்ல நீ என்ன டைவர்ட் பண்ண மாதிரி இப்ப இங்க என்ன டைவர்ட் பண்ண பாக்குற. சொல்லு, ரெஸ்டாரண்ட்ல எதுக்காக என்ன டைவர்ட் பண்ண பாத்த? நீ தான் என்ன லாக் பண்ணிட்டு போனேன்னு அங்க இருந்த பையன் என்கிட்ட சொல்லிட்டான். சொல்லுடி, சொல்லு. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா மாமா? அப்போ நானே உண்மையை சொல்லிடுறேன். நான் வந்து 2 பிளேட் இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது 2 பிளேட்டான்னு ஆச்சரியமா கேட்டீங்கல்ல. அப்புறம் இன்னும் 2 பிளேட் பூரி வேற சாப்பிட்டேன்னா நீங்க கண்ணு வச்சிருவீங்கன்னு தான் வாஷ்ரூம்குள்ள உங்களை அடிச்சு வச்சுட்டு வந்து அந்த 2 பிளேட்டையும் சாப்பிட்டேன்.
பொய் சொல்ற. நீ இன்னொரு பொய் சொல்ற. இல்ல மாமா, இதுதான் உண்மை. ஏய், இத நான் நம்பணுமா? காதல் இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருந்துதானே ஆகணும். ஏன் உங்களுக்கு காதல் இல்லையா? ஏய், என்ன சொன்ன? நம்பிக்கை இல்லையான்னு கேட்டேன். ஏய், இல்ல, சுத்தமா இல்ல. உன்னை நம்ப மாட்டேன். நம்ப ஏய், மாட்டீங்களா? தொடாத. நம்பலையா? சொல்றேன்ல. ஏய், don't touch me, okay? நம்பலையா? ஏய், மாமா நில்லுங்க மாமா. உண்மையிலேயே நீங்க என்னோட முட்டாள் செல்ல குட்டி. மம்மி, மேடம், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன். சீக்கிரம் வந்துருங்க. பேபி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ, சரியாயிடுமா? எங்க அந்த அபூர்வா நம்மள பாத்திருப்பாளாங்க? இல்ல சாரதா, பாத்திருக்க வாய்ப்பு இல்ல. பாத்திருந்தா பேரை சொல்லி கூப்பிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாள். நீ டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த வாட்ச் கேபியோட ஆனிவர்சரிக்கு கிஃப்டா கொடுத்த வாட்ச் ஆச்சே. கன்ஃபார்மா அதுதான். கேபி, நர்ஸ், அவங்களோட கேஸ் ஷீட் எடுத்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். பேர் என்ன? என் உண்மையான பேரு சுஜாதாங்க. அந்த பேர் சொன்னா என்ன யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன மருதாணி சித்தின்னு தான் கூப்பிடுவாங்க. மருதாணி பாட்டி, டாக்டர் கேட்டது ஏன் பேரு? ஓ, இவ பேரையா கேட்டீங்க? நட்சத்திராங்க. மருதாணி பாட்டி, நான் சொல்லிக்கிறேன், நீ ஆ, நட்சத்திரா டாக்டர் சார். கல்யாணம் ஆயிடுச்சாமா? இன்னும் ஆகல டாக்டர். வீட்ல மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்காங்க. மைசெல்ஃப் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ மேடம், ஆ